புதுமையான சுவை உங்களுக்கு அருகில். புதுமையின் சுவை உங்களுக்கு அருகில். அதாவது நல்ல தேநீர் அதிக நிறம் தராது. ஏன் இந்த கேப்ஷன் சொல்கிறேன்னா, உண்மையிலேயே எங்களுடைய தேயிலையான விலையானது மற்ற பன்னாட்டு தேயிலை நிறுவனங்களை ஒப்பிடும் பொழுது மிகவும் ஏறக்குறைய 50%. அசாம் டீ தூளில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம தேயிலையில் நல்ல டிகாஷன் வரும், நல்லா நிறம் கூடி வரும். ஆனால் நிறைய பேருக்கு நம்ம கர்நாடகாவிலையும் தேயிலை உற்பத்தி பண்ணுறாங்க, சிக்மங்களூருங்கிற ஏரியாவில். இந்த தேயிலையை வாங்கி போட்டனால நல்ல பிளெண்டிங்கில் வந்து 1/4 கிலோ தேயிலைக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி இதில் வந்து நாங்கள் ஹீட் பண்ணிடுவோம். ஈஸியாக நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக டீ போட முடியும் நம்மளால். ரிச்னஸ் தரும். இது மோஸ்ட்லி உங்களுடைய வீட்டு யூஸுக்கும் கார்ப்பரேட் ஆஃபீஸ் யூஸுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. நேர்மையாக எத்திக்கலாக நல்லா வியாபாரம் பண்ணணும், நம்ம பெரிய சம்பாதிக்கணுங்கிற ஒரு விளம்பரம் இல்லாமல். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லோகம்லே யூடியூப் சேனல். லோகம்லே குடும்பம் அனைவருக்கும் லோகேஷின் பணியான வணக்கங்கள். நீங்கள் நல்லா இருக்கணும், சத்தியமாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னுக்காக இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம அதிகமாக தண்ணி கற்று யூஸ் பண்ணுற ஒரே பொருள் என்ன, டீ தான். அந்த டீ எப்படிலாம் ரெடி பண்ணுறாங்க, அந்த டீ ஆர்கானிக் டீனா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஆர்கானிக் டீக்காக தான் தேடி இங்கே வந்திருக்கேன் இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனியில் ஆர்கானிக் டீ எப்படி ரெடி பண்ணுறாங்க, அது எப்படிலாம் மேனுஃபேக்சர் பண்ணி மக்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி லைவாக வீடியோ தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். நான் என்எஃபிசி டீ கம்பெனியில் டைரக்டர் பேசுகிறேங்க. என்எஃபிசி டீ அப்படின்னா நீலகிரி ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, அவங்களுடைய தேயிலை விற்பனைகளின் நேரடி நிறுவனம் தான் என்எஃபிசி டீ கம்பெனி. நீலகிரியில் நாங்கள் சுமார் 1500 சிறு தேயிலை விவசாயிகளின் மூலமாக மக்களிடத்துலேருந்து நம்ம அந்த பசுந்தேயிலையில் வாங்கி எங்களுக்கான ஒரு நட்புறவு இருக்கிற தேயிலை தொழிற்சாலைகள் மூலமாக நல்ல தரமான தேயிலை நீலகிரி மற்றும் கூடலூர், வால்பாறை, ஆசாம் மாநிலத்தில் உள்ள சிறு தேயிலைகள் அவர்களின் மூலமாக எடுத்து வந்து ஒரு சிறந்த பிளெண்டிங் முறையில் இங்கே கோவையில் செய்து அனைத்து மக்களுக்கும் ஏற்ற வகையில் என்எஃபிசி ராயல் எஸ்டேட் என்ற தரத்திலும், டே டிலைட் என்ற தரத்திலும் மற்றும் கார்டன் ஃப்ரெஷ் ப்ரீமியம் என்ற 3 வகையான தேயிலை தூட்களை விற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று தமிழகத்தில் ஏறக்குறைய அனைத்து பெருநிறுவனங்களும் மற்றும் தொழிற்சாலைகள் மற்றும் சிறு தேநீர் கடைகள் முதல் நேரடியாக ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்றும் அலுவலகத்துக்கு சென்றும் அவர்களுக்கு நாங்கள் ஒரு தரமான தேயிலை தந்து கொண்டிருக்கின்றோம். மற்றபடியாக பார்த்தால் எங்களுடைய தேயிலையான விலையானது மற்ற பன்னாட்டு தேயிலை நிறுவனங்களை ஒப்பிடும் பொழுது மிகவும் ஏறக்குறைய 50% குறைவாக இருக்கிறது, நல்ல தரமாக இருக்கிறது. அது இல்லாமல் எந்த விதத்திலும் கலப்படம் இல்லாமல் தேநீர் உங்களுக்கு தருவதால் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொல்லியது போல் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தரமான தேயிலை வாங்குவதால் அதிக சுவை கிடைக்கின்றன. சுவை மட்டும் போதாது, அசாம் மாநிலத்திலிருந்து நாம் அவர்களுடைய தேயிலை வாங்கி சிறந்த டிகாஷன் என்று சொல்வார்கள், நல்ல நிறம் தருவதற்காக அவர்களும் தேயிலை வாங்குகின்றோம். மீண்டும் வால்பாறை, வண்டி பெரியார் ஆகிய ஊர்களிலிருந்து தேயிலை வாங்கி நல்ல அடர்த்தி கிடைப்பதற்காக இந்த 3-4 தேயிலைகளும் ஒன்று கலந்து, அதாவது பிளெண்டிங் என்று சொல்வார்கள், அப்படி கலவையுடன் தரும் பொழுது ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் நம்ம நிலையான சுவையை தர முடியும். கன்சிஸ்டன்சி ஆஃப் டீ கேன் பி ப்ரொடியூஸ்ட், அதான் சொல்லுவாங்க. அந்த நிலையான இது நம்ம மக்களுக்கு தர முடியும். நல்ல தரமான தேயிலை தரும் பொழுது மீண்டும் மீண்டும் வாங்குகின்ற வாய்ப்பினை நாங்கள் பெறுகின்றோம். அதனால் தேநீரின் சுவை எந்த அளவிலும் மாறாமல் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு இந்த பல தேயிலை விவசாயிகளிடம் நிறுவனங்களிலிருந்து வாங்கும் பொழுது அது ஒரு நிலையான பிளெண்டிங் மூலம் அந்த தரத்தை எங்களால் எட்ட முடிகிறது. இதாங்க அசாம் தேயிலை தூள். அசாம்லேயே பல வகையான தேயிலை தூள் இருக்குது. நாங்கள் குறிப்பிட்ட அசாம் தூளை நம்ம வாங்கும்போது அது நீலகிரி தூளோட கரெக்டாக பிளெண்ட் பண்ண முடியும். ஆனால் அசாம் டீ தூளில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம தேயிலையில் நல்ல டிகாஷன் வரும், நல்லா நிறம் கூடி வரும். அப்படி இருக்கும்போது நம்ம அசாம் தேயிலையை பிளெண்ட் பண்ணுறதுனால நம்ம தேயிலையுடைய மதிப்பு கூட்டுதல் உயருது, அதோடைய சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட தமிழ்நாடு இருக்கிற வால்பாறை மற்றும் வண்டி பெரியார் அங்கேருந்து நாங்கள் தேயிலையை வாங்குகிறோம். இந்த தேயிலை ஒரு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். அது இல்லாமல் ஃபஸ்ட் ப்ளஸ் செகண்ட் ப்ளஸ் சொல்லுவாங்க. அப்படி கொடுக்கும்போது தேயிலையுடைய சுவை மாறாமல் ஒரு கன்சிஸ்டன்ஸாக வருஷம் முழுவதும் ஒரே வகையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குறதாங்க இந்த வண்டி பெரியார், வால்பாறை.
ஆனால் இங்கே வந்து பெருநிறுவனங்கள் எஸ்டேட் இருக்கிறதுனால அவங்களோட நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி எங்கள் டீயோட பிளெண்ட் பண்ணி கொடுக்கறதுனால அந்த டேஸ்ட்டும் சுவையும் நம்மளுக்கு ஒரே மாதிரியாக நிலைத்து இருக்கும். தேயிலை வந்து நம்ம நீலகிரியிலேருந்து வாங்குகிறோம். இந்த தேயிலை வந்து உங்களுக்கு நார்மல் தூள் மாதிரி இல்லாமல் லீஃபாக இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா குருடியாக இருக்கிறதுனால இது நல்லா தண்ணீரில் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பால் ஊற்றி சாப்பிடணும். இதை லீஃப் கிரேட் சொல்லுவாங்க. இது ஒரு நிறைய பேர் பொதுமக்களுக்கு தெரியறதில்ல. இந்த லீஃப் கிரேடில் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும், பாலுடைய அவசியமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது குறிப்பாக நம்ம நீலகிரியில் இருக்கிற நம்ம சிறு விவசாயிகள் பசுந்தேயிலை அந்த ஃபேக்ட்ரி கொடுத்து அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஒப்புதல் மூலிமா வருடம் மூலமாக ஒரு நிலையான ஒரு சுவை தரக்கூடிய தேயிலை தூள் எங்களால் தர முடிகிறது. ஆனால் நிறைய பேருக்கு நம்ம கர்நாடகாவிலையும் தேயிலை உற்பத்தி பண்ணுறாங்க, சிக்மங்களூருங்கிற ஏரியாவில். இந்த தேயிலையை வாங்கி போட்டனால நல்ல பிளெண்டிங்கில் வந்து நம்மளுக்கு கூடுதலான டிகாஷன் சேர்த்து கிடைக்குது. ஆனால் இந்த கர்நாடகாவிலேருந்து வர்ற தேயிலை தூளும் நாங்கள் இந்த பிளெண்டிங் யூஸ் பண்ணுறதுனால ஒரு சிறப்பான நிலையான சுவை உள்ள தேயிலை வந்து எப்பவுமே தர முடியும். நம்ம ஆக்ஷன் சென்டர்லேருந்து ஆக்ஷனில் எடுத்த டீயை வந்து வேர் ஹவுஸ்லேருந்து நம்ம குடோன் கொண்டு வந்துட்டு அங்கேருந்து சாம்பிளுக்காக கொண்டு வந்து நம்ம இங்கே டேஸ்டிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ரேஷியோ கொடுத்துருவோம். அந்த ரேஷியோ படி பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆனதுக்கப்புறம் அந்த பிளெண்டிங் கொண்டு வந்து திருப்பி ரீடெஸ்டிங் அண்ட் டேஸ்டிங் பண்ணி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துட்டு திருப்பி பேக்கிங் அனுப்பிடுவோம். பிளெண்டிங் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வெப்சைட் மூலிமா எங்களுக்கு ஆர்டர் வரும். அதிலிருந்து வந்து 50 கிராம், 100 கிராம், 250, 500 அந்த ஆர்டர் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேக்கிங் பண்ணி கொடுப்போம். லீஃப் கிரேட், ப்ரீமியம் கிரேட், ஸ்டாண்டர்ட் அந்த 3 கிரேடில் நாங்கள் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். வெப்சைட்டில் எந்த மாதிரி ஆர்டர் கேட்குறாங்களோ எந்த டேட்குள்ளே டெலிவரி வேணுமோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து லீஃப் 500 கிராம், இது வந்து 50 கிராம் லீஃப். இது ப்ரீமியம் டஸ்ட்டு 500 கிராம். டெய்லி வந்து 12 o'clock பிஃபோர் எங்களுக்கு வந்து ஆர்டர் வந்துடும். அந்த ஆர்டர் வந்ததுக்கு தகுந்த மாதிரி என்ன வெரைட்டிஸில் கேட்குறாங்களோ அந்த வெரைட்டிஸ் வந்து நாங்கள் இப்போ ஈவினிங்குள்ளே பேக் பண்ணி கொரியர் வந்து சென்ட் பண்ணிடுவோம். எஸ்டி இல்லைன்னா எம்எஸ்எஸ் அந்த மாதிரி கொரியரில் நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம். இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கூட டைப் வச்சு பண்ணிகிட்ருக்கோம். 1/4 கிலோ தேயிலைக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி இதில் வந்து நாங்கள் ஹீட் பண்ணிடுவோம். இதில் வந்து 35 ml வந்து இந்த டிகாஷனை வந்து இதில் இது பண்ணுவோம். அப்புறம் அதில் வந்து பால் வந்து அந்த ப்ரௌன் கலர் வர மாதிரி. இப்போ பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ சிம்பிளாக வந்து டீ போட்டிருக்கேன். ஈஸியாக நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக வந்து டீ வந்து போட முடியும் நம்மளால். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களுடைய சிக்னேச்சர் பிராண்டு வந்து என்எஃப்பிசி கார்டன் ஃப்ரெஷ் ராயல் எஸ்டேட்டுங்கிறது. ஸோ இந்த என்எஃப்பிசி கார்டன் ஃப்ரெஷ் ராயல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு வந்து லீஃப் டீன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லீஃப் டீ வந்து உங்களுக்கு சாதாரண டீ நீங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கு மாதிரி இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க விட்டிங்கன்னா இதோடைய மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த தேயிலை டீ குடிக்கிற மாதிரி தோணும். இது வந்து எங்களுக்கு வந்து 1/2 kgயில் வச்சுருக்கோம். அப்புறம் 1/4 kgயில் இருக்குது. ஈவன் 100 கிராமில் வந்து 1/4 கிலோ 100 கிராமில் எங்களுடைய பேக்கேஜ் இருக்குது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேக்கேஜ் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். அது இல்லாமல் வந்து இது வந்து எந்த விதத்துலேயும் வந்து உங்களுக்கு கலப்படம் இல்லாதது. அதுதான் மெயின் வந்து நாங்கள் இது சொல்கிறதுல வந்து. ஸோ இந்த டீ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிச்னஸ் தரும். இது மோஸ்ட்லி வந்து உங்களுடைய வீட்டு யூஸுக்கும் கார்ப்பரேட் ஆஃபீஸ் யூஸுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வில்லேஜ் ஹார்வெஸ்ட் சொல்லிவிட்டு இது வந்து கார்டன் ஃப்ரெஷ் டெய்லி டிலைட்னு சொல்லுவோம். இது அன்றாட யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து உங்களுக்கு லீஃப் கிரேடுன்னு சொன்னோம். இது வந்து டஸ்ட் கிரேடு. ஸோ டஸ்ட்டுக்கு லீஃபுக்கு நீங்கள் டஸ்ட்டுங்கிறதுனால தர கம்மின்னு நினைக்க வேண்டாம், அது ஒரு கிரேட். ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவில் வந்து டஸ்ட் கிரேட் தான் நார்மலாக யூஸ் பண்ணுற காரணம் என்னென்னா குயிக்காக நம்ம டீ போட்டு சாப்பிடணுங்கிறதுனால வந்து அந்த தேயிலை தூளையை டஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறதுனால இதை டஸ்ட் கிரேடுன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு டீ கடையில் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சின்ன கடைங்களெல்லாம் விற்றுக்கலாம். அதனால் வந்து இது அதிகமாக கொதிக்க வைக்கணும். இது நார்மலாக நீங்கள் கொதிக்க வச்சாலே வந்து நல்ல வகையான டேஸ்டான ஒரு டீ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு 1/2 kgயில் இருக்குது, இது 1/4 கிலோவில் இருக்குது. அது இல்லாமல் வந்து மெயின் வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன், அதாவது வந்து வணிக ரீதியாக பார்த்திங்கன்னா காலேஜ், ஹாஸ்டலு, உங்கள் ஹாஸ்பிட்டலு, இப்போ ஒரு மேரேஜ் கேட்ரு,
அதே மாதிரி உங்களை ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய தேயிலை யூஸ் பண்ணுவீங்க. ஒரே டைமில் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் டீ சப்ளை பண்ண போவாங்க. அதே மாதிரி ஈவினிங் பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு பிளெண்டு தான் இன்ஸ்டிடியூஷனல் பிளெண்ட்ஸுன்ட்டு கமர்ஷியலாக நாங்கள் பண்ணுறோம். இது மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற எல்லா டீக்கு விட வந்து சரியான விலையில் உங்களுக்கு கிடைக்கும். சுவையும் வந்து நல்லா நீடித்து உங்களுக்கு சுவை தர்றதுனால நிறைய பேர் வந்து எங்கள் ஆல்ரெடி ஒரு 7 இயர்ஸாக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். மேக்ஸிமம் சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெருநிறுவனம் மற்றும் தொழிற்சாலைகளை கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து கார்டன் ஃப்ரெஷ் ப்ரீமியம்ங்கிற பிராண்டில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த இதே வந்து எங்களுக்கு 1/4 கிலோவில் இருக்குது, 50 கிராம், நீங்கள் 50 கிராம்ஸ்லேயும் இருக்குது. ஏன்னா பிசி ஏரியாவில் வந்து இது இவ்வளோ கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியலங்கிறதுக்கு வந்து நாங்கள் 50 கிராம்ஸ்லேயும் இதை கொடுத்துட்ருக்கோம். டப்பாவில் நல்ல அட்ராக்டிவ் பேக்கிங்கில் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு டினாமினேஷன்லேயும் என்எஃபிசி வந்து, அதாவது நீலகிரி ஃபார்மர் ப்ரொடியூசர் டீ கம்பெனி, அதாவது நீலகிரி தேயிலை விவசாயிகளின் ஒரு ஒருமித்த நிறுவனம் தான் வந்து இந்த என்எஃபிசி டீ கம்பெனி. இதுடைய நாங்கள் டைரெக்டாக சப்ளை பண்ணுறது எல்லாமே டீலருக்கும் கொடுத்துருக்கோம், டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இப்போ கொடுத்துட்ருக்கோம். சில பெரு நிறுவனங்கள், தொழிற்சாலை எல்லாம் சொன்னாங்க, பேர் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி ரொம்ப பெரிய சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா 4 ஸ்டேட்டுக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து எங்கள் கம்பெனியை வந்து ஒரு அவுட்லெட்டு நாங்கள் வந்து பொதுமக்களுக்காக கோவை துடியலூரில் வந்து இந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஷோரூமில் நான் சொன்ன மாதிரி தான் இந்த கிரேடில் டீ வந்து ஒரு கப் டீ, அதாவது நீங்கள் ஃபுல் கப் டீ வந்து 120 ml வந்து வெறும் 10 rupeesக்கு வந்து நாங்கள் மேட் டீ கொடுத்துட்ருக்கோம். காரணம் என்னென்னா, கஸ்டமர் வந்து டீ சாப்பிட்டு நல்லா திருப்தி ஆகிட்டு அவங்க அந்த டீ வாங்கும்போது அந்த டீ கூட நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவோம். அது கூட நாங்கள் பைசா வாங்குறதில்ல. பட் ஜென்ரலாக டீக்கு வந்து 10 rupees நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷோரூம் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தாலுக்காவிலையும் நாங்கள் திறக்கணுங்கிறது தான் எங்களுடைய தொலைதூர நோக்கம். அதில் இப்போ வந்து நாங்கள் ஒரு 4 வச்சுருக்கோம். இன்னொரு இந்த செப்டம்பருக்குள்ளே 11 பண்ணி அடுத்த வருடத்தில் 100 கடை நாங்கள் இந்த மாதிரி அவுட்லெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கோம். இது எங்களோட இணைந்து, ஃப்ரான்ச்சைஸ் இல்லாமல் எங்களோட இணைந்து எங்கள் பயணத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க வந்து நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கீழே உங்களுக்கு காமிச்சிட்ருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் உங்களை என்கொயரி அனுப்பலாம். நேர்மையாக, எத்திக்கலாக நல்லா வியாபாரம் பண்ணணும், நம்ம பெரிய சம்பாதிக்கணுங்கிற ஒரு விளம்பரம் இல்லாமல் நல்லா உழைச்சி உங்களுக்கு முறையாக எங்களோட சேர்ந்து பார்ட்னராக பண்ணுறவங்களுக்கு நாங்களும் உறுதுணையாக இருந்து இதே மாதிரி வந்து ஒரு செட்டப் உங்கள் ஏரியா பண்ணுறதுக்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேயிலைங்கிறது இந்தியாவிலேயே வந்து தண்ணிக்கு அடுத்தபடியாக அதிகமாக பகிரக்கூடிய ஒரு பானம் வந்து தேயிலை. அதனால் தேயிலைக்கான சந்தை வந்து மிகவும் பெரியது. அதன் நல்ல தேயிலை வந்து இன்றைக்கி கொடுக்குறது வந்து ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து சிறந்த தேயிலை வந்து வெரி அஃபோர்டபுள், அதாவது சாதாரண விலையில் கொடுக்கறதுக்கு நிறுவனங்களுக்கு ஒரு போட்டியாக இல்லாமல், ஆனால் அதுக்கு விட ஒரு சிறந்த தேயிலை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்களோட நீங்கள் வந்து கைகோத்து எங்களோட சேரணுங்கிறது வந்து எங்களுடைய விருப்பம். புதுமையான சுவை உங்களுக்கு அருகில், புதுமையின் சுவை உங்களுக்கு அருகில். அதாவது நல்ல தேநீர் அதிக நிறம் தராது. ஏன் இந்த கேப்ஷன் சொல்கிறேன்னா, உண்மையிலேயே நல்ல தேநீர் வந்து அதிக நிறம் தராது. அப்போது ஒரு நல்ல சுவையான தேநீர் நிறம் தராதுன்னா, அப்போ நிறம் தர்ற தேநீர் என்ன? அது கண்டிப்பாக கலப்பட தேநீராக இருக்கும். ஆனால் நம்மளது வந்து நல்ல தேநீர் அதிகம் நிறம் தராது. வரையறையற்ற சுவை, பரிபூரண மகிழ்ச்சி. இதுதான் என்எஃபிசி டீயின் கேப்ஷன். நன்றி, வணக்கம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மூலமே பார்த்தீங்களா, நம்ம சோகமாக இருந்தாலும் சரி இல்லை சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிங்க் பார்த்திங்கன்னா டீ தான். அந்த டீ இப்போ நிறைய பேர் கலப்படம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கே தெரியும். அதே டீயை வந்து ஆர்கானிக் கொடுத்தா உங்கள் உடலத்துக்கு சந்தோஷம், மனசுக்கு நிறைவாக இருக்கும். அப்போ தான் அடுத்த டிசிஷன் எடுக்க முடியும். அதனால தான் சோறுக்குமா ஒரு டீ போடுப்பா அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த டீ வந்து இப்போ சார் வந்து ஒரு நிறுவனம் வச்சு கொடுத்துட்ருக்காங்க. எந்த கலப்படம் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க. மினிமம் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி டீ தூள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை பார்ட்னராகவும் ஆசைப்பட்றீங்களா? பார்ட்னர்னால் ஃப்ரான்சைஸ் கிடையாது, பார்ட்னர். அவங்களும் பார்ட்னர், நீங்களும் பார்ட்னர். அப்போ தான் அந்த இடத்துல வந்து நம்ம டெவலப் ஆக முடியும். ஸோ அது எதுவுமே வந்து சார் சொன்ன மாதிரி பெரிய சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம சம்பாதிச்சா மனசுக்கு நிறைவாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இது மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இந்த டீ தூள் வாங்கி யாரும் மட்டும் நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட உதவி உங்கள் லோகேஷ். டாட்டா, பாய், see you. மறக்காமல் நம்ம லோகம் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க. நம்ம வாட்ஸ்அப் குழு கீழே இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.